வணக்கம் நண்பர்களே. காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பியில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு காக்னிட்டிவ் மாடல் அப்படின்றத பார்த்தோம். ரெண்டாவது த கிராஸ்பன் மாடல் இதை வந்து பார்த்தோம். இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க. இந்த காக்னிட்டிவ் மாடல் அப்படிங்கிறது சிச்சுவேஷன் அப்படிங்கிறது ரியாக்ஷனை கிரியேட் பண்ணாது. நமக்கு என்ன தாட் இருக்கோ அந்த தாட்டு தான் வந்து நமக்கு ஒரு ரியாக்ஷனை கிரியேட் பண்ணும். அப்போ உங்களுக்கு ஒரு பயம் வருது அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு காக்ரோச் இருக்குங்க, அந்த காக்ரோச்சை பார்க்கும்போது உங்களுக்கு ஐயோ காக்ரோச் அப்படின்றீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த சிச்சுவேஷன் கிடையாதுங்க, காக்ரோச் கிடையாதுங்க. அந்த காக்ரோச்சை பற்றி நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது இல்லைங்களா, அந்த எண்ணம் தான் அந்த எமோஷன், அதாவது உணர்வுகள், அந்த பயத்துக்கு காரணம். அந்த ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் அதை பார்த்தோன்னு நீங்கள் ஓடுறீங்க, ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸுக்கு காரணம். அதே மாதிரி உங்கள் பிஹேவியருக்கு காரணம். அப்போ அந்த தாட்டை நம்ம சேஞ்ச் பண்ணோன்னு வைங்களேன். நான் வந்து அவ்வளோ பெரிய கோழியவே சாப்பிட்றேன், இது வந்து சின்னதாக தானே இருக்குது, இது வந்துட்டு காக்ரோச் தானே, இதை பார்த்து நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்ற ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன். அப்போது என்னென்னா உங்களுடைய பிஹேவியரும் மாறிடும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம தளபதி ரசிகர்னு வைங்க, தலை ரசிகர்னு வைங்க. தலை ரசிகர்னா தளபதி ரசிகரா அப்படின்னு ஒரு கோபம் வருது, தளபதி ரசிகரா கோபம் வரும். இது காரணம் என்னங்க? இதுக்கு காரணம் தலையோ தளபதியோ கிடையாதுங்க, என்கிட்ட இருக்க எண்ணம். நான் என்ன நினைக்கிறேன், தலை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் உலகத்திலே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது தாட்டுங்க. அந்த தாட் வரும்போது என்ன பண்ணுதுங்க, ஒரு எமோஷன் வருது, ஒரு பிஹேவியர் வருது, ஒரு ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் வருது. அப்போது அது வந்து ஒரு லெவலுக்கு மேலே போகும்போதுங்க அது நெகட்டிவாக மாறுது. எப்படி இந்த ஒரு படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது தண்ணி லாரியிலேருந்து கீழே வந்து செத்து போயிட்டாரு, சரிங்களா? என்னாச்சுங்க, அவரோட சொந்தக்காரங்க கஷ்டப்பட்டாங்க, அவங்கள பெற்றவங்க கஷ்டப்பட்டாங்க இல்லைங்களா? ஸோ நமக்கு வர தாட்டு தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்றது தான் இந்த காக்னிட்டிவ் மாடல் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து இந்த கிராஸ்பன் மாடல். இந்த கிராஸ்பன் மாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் தான் அந்த தாட் வந்து ஒரு எமோஷனையோ ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸையோ ஒரு பிஹேவியரையோ வந்துட்டு கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிஹேவியர், ஒரு டக்குனு தாட் வரணுன்ற அவசியம் கிடையாது, ஃபஸ்ட்டு எமோஷன் கூட வரலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு பேய் அப்படின்னா பயம் வைங்க, உங்களுக்கு பேய்னா பயம், மனைவினா பயம் வைங்க. நல்லா பேய் மனைவி ஒன்று சொல்கிறேன், நான் சும்மா சாதாரண சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிங்கன்னா அது நான் பொறுப்பு கிடையாது, சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு பேய் அப்படின்னா பயம், சரிங்களா? நைட்டு 12 மணிங்க, திடீர்னு ஏதோ வெளியில் அப்படியே எட்டி பார்க்குறீங்க, ஒயிட்டாக ஏதோ தெரியுது. அப்போ டக்குன்னு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பயம்தான் வரும். அப்போ ஃபஸ்ட்டு பயம் வரலாம். அந்த பயம் வந்துட்டு ஒரு ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணலாம். அந்த ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ஒரு பிஹேவியரை கிரியேட் பண்ணலாம். பிஹேவியர்னா ஐயோ பேய்டான்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடலாம். அதுக்கப்புறமா தான் தாட் வரும், அது பேய்னா வந்துட்டு நைட் வந்து மனுஷங்களால கடிச்சு தின்னும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் நினைவு இல்லைங்களா? அப்போ எண்ணம், இந்த எண்ணம் தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே காரணம். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் தான் எண்ணம் மற்ற விஷயங்களெல்லாம் இந்த 3 ரியாக்ஷனையும் கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து எது வேணால் எதை வேணால் கிரியேட் பண்ணலாம். அதாவது எமோஷன் மற்ற 3 விஷயத்தையும் கிரியேட் பண்ணலாம், இல்லை ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் மற்ற 3 கிரியேட் பண்ணலாம். இந்த இமேஜ், அந்த 2 இமேஜையும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ண முடியும். மூணாவதாக நம்ம இப்போ பார்க்க போகிறதுங்க காக்னிட்டிவ் ட்ரையாட். இந்த காக்னிட்டிவ் ட்ரையாட் தான் என்னதுன்னாங்க, இந்த ப்ராப்ளம் இருக்கவங்க அத்தனை பேருக்குமே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு தன்னை பற்றிய ஒரு பர்செப்ஷன் இருக்கும். இந்த உலகத்தை பர்செப்ஷன் அப்படின்றது ஒரு எண்ணம், தன்னை பற்றிய ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி இந்த உலகத்தை பற்றி ஒரு எண்ணம் இருக்கும், ஃபியூச்சரை பற்றி ஒரு எண்ணம் இருக்கும். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம அனிதா அவங்கள எடுத்துக்குவோம். இந்த நீட் எக்ஸாமினேஷனுக்காக தற்கொலை பண்ணிட்டாங்க இல்லைங்களா? இப்போ அவங்களுக்கு தன்னை பற்றி அவங்க என்ன நினச்சிப்பாங்க, நான் வந்துட்டு 1000 மார்க்கு மேலே எடுத்தேன், நான் வந்து மெடிக்கல் படிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, நான் வந்துட்டு நீட்டில் ஃபெயில் ஆகிட்டேன், ஸோ நான் வந்து ஐ ஆம் ஃபெயிலியர், நான் வந்து நான் நீட் பாஸ் பண்ண முடியாததுனால ஐ மே பி எ ஃபெயிலியர், நான் ஒரு ஃபெயிலியர்கள் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அப்போ நெகட்டிவ் வியூ அபவுட் செல்ஃப், தன்னை பற்றி ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணம். அதே மாதிரி அவங்களுக்கு இந்த உலகை பற்றியும் ஒரு நெகட்டிவான எண்ணம் வந்திருக்கலாம். ஏன்னா நான் 1000க்கு மேலே வாங்கி பாஸ் பண்ணியிருக்கேன், நான் என்ன போய் நீ மெடிக்கல் படிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நீ எல்லாம் உனக்கெல்லாம் மண்டல மசாலா இருக்குதா அப்படின்னு நினச்சிருக்கலாம் அவங்க. அப்போ இந்த உலகத்தை பற்றி அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணம் இல்லைங்களா?
அதே மாதிரி ஃப்யூச்சரை பற்றி அவங்களுக்கு ஒரு நெகட்டிவான எண்ணம். நான் டாக்டர் ஆகலைன்னா அவ்வளோதான், என் லைஃபே போச்சு. நான் டாக்டர் ஆனால் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மதிப்பு இருக்குது, இல்லைன்னா என் வாழ்க்கையில் ஒரு மதிப்பே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம். சரிங்களா? அது ஃப்யூச்சர். ஸோ இந்த 3 விஷயங்கள் ஒன்றா சேரும்போது அதோட இன்டென்சிட்டி ஜாஸ்தியாகும்போது அனிதா என்ன பண்ணாங்க, அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க. இப்போ இதே பாருங்க, இந்த காஃபி டேன்னு ஒன்று நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. காஃபி டேன்னு இருக்கும். அங்கே வந்து இந்த காலேஜ் பசங்க காலேஜ் பொண்ணுங்கள்லாம் உள்ளே உட்காந்து ஒரே ஒரு காஃபியை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் மொக்க போட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் கூட நினைக்கலாம், நமக்கு இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்கலையே, நீங்கள் வந்து வருத்தப்பட்டிருக்கலாம், பொறாமப்பட்டிருக்கலாம். இந்த காஃபி டே ஸ்டார்ட் பண்ணார் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க. அவர் என்ன எழுதி தற்கொலை பண்ணிட்டாருன்னா, ஐ எம் அ ஃபெயில்டு பிஸ்னஸ் மேன், நான் ஒரு தோல்வியுற்ற ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு எழுதி வச்சு செத்து போயிட்டாங்க, தற்கொலை பண்ணிட்டார். அப்போ அவருக்கு என்ன இருந்திருக்குங்க, நெகட்டிவ் வியூ அபவுட் செல்ஃப், தன்னை பற்றி ஒரு நெகட்டிவான எண்ணம். எனக்கு நிறைய லோன் இருக்குது, நிறைய கடன் இருக்குது, ஸோ நான் வந்துட்டு ஃபெயிலியர் அப்படின்னு தன்னை பற்றி ஒரு நெகட்டிவான எண்ணம். அதே மாதிரி இந்த உலகத்தை பற்றி ஒரு நெகட்டிவான எண்ணம். எனக்கு லோன் இருக்குது, எனக்கு வந்து நிறைய ஃபினான்ஷியல் கடன் ஆயிடுச்சு, இந்த உலகம் வந்து என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும், இந்த உலகம் வந்து என்னை வந்து ஒரு தோல்வியுற்றவன் அப்படின்னு சொல்லிடும் அப்படின்னு இந்த உலகை பற்றி வந்து ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணம். ஏன்னா இமீடியட்டாக நம்ம பத்திரிகைலாம் போட்டுருவாங்க, லட்சக்கணக்கில் கடன் வாங்கி தலைமறைவு அப்படின்லாம் போட்டுருவான் அப்படின்ற ஒரு பயம். சரிங்களா? அப்போ நெகட்டிவ் வியூ அபவுட் த வேர்ல்டு. 3வது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெகட்டிவ் வியூ அபவுட் த ஃபியூச்சர். எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது, இவ்வளவு இது இருக்குது, நாளைக்கு நான் பேங்க்ரப்ட் ஆகிடுவேன், நான் என்ன பண்ணுவேன், என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவேன், நான் எல்லாத்துக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கணுமே, ஐயோ ஃபியூச்சர் எனக்கு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரை பற்றி ஒரு நினைவு. இந்த 3ஓட இன்டென்சிட்டி ஜாஸ்தி ஆகும்போது என்ன பண்ணுறாங்க, தற்கொலை பண்ணிட்டாங்க. இது வந்து ஈவன் சாதாரண ஒரு லைஃப்பில் கூட நடக்கலாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய உயர் திரு ரஜினிகாந்த் அவங்களை எடுத்துக்குவோம். அவர் வந்து பொலிட்டிக்ஸில் வரணும்னு ஆசைப்பட்டார். ஃபஸ்ட்டு வரலன்னு சொன்னாருங்க, அப்புறம் வரல. சரிங்களா? காரணம் என்னவா இருக்குங்க, ஃபஸ்ட்டு வந்து தன்னை பற்றி அவர் என்ன நினச்சிருக்கலாம், ஒரு செல்ஃப் பர்செப்ஷன். அரசியலுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேன், ஏன்னா நான் வந்து உண்மை, நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாரு, எனக்கு வந்து இது சரிப்பட்டு வராது அப்படின்னு செல்வ பற்றி நினச்சிருக்கலாம். இந்த உலகத்தை பற்றி என்ன நினச்சிருக்கலாம்னா, இந்த உலகத்தில் இருக்கவங்க வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு கொள்ளையடிக்கிறானோ இவனை தான் தலைவன் சொல்லுவாங்க, நேர்மையாக இருக்கிறவங்களால புறந்தள்ளிடுவாங்க. உதயசங்கர்னு ஒருத்தர் இருந்தாங்க, உதயமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்ல மனுஷங்க, அவருக்கு டெபாசிட்டே கிடைக்கல. நம்ம ஆளுக்கு வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ வேணும். அவன் வந்து கொள்ளை அடித்தாலும் சரி, அவன் என்ன தப்பானாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம்னு உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அப்போ ரஜினிகாந்த் அப்படி நினைச்சிருக்கலாங்க. அதாவது பொய்யும் புரட்டும் பேசுறவங்களுக்கு தான் வந்து அரசியல், அது எனக்கான காலம் அல்ல அப்படின்னு அவர் வந்து இந்த உலகத்தை பற்றி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வச்சிருந்துருக்கலாம். ஃபியூச்சரை பற்றி நான் வந்துட்டு அரசியலில் வரும்னு சொல்லும்போது எனக்கு செஸ்ட் பெயின் வந்துச்சு. அவங்க நல்லா சொல்கிறத கேட்டால் ஒவ்வொரு பத்திரிகையில் ஒவ்வொன்று எழுதுறான், இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு டென்ஷன் ஆகுது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து என்னுடைய ஹெல்த்து பாதிக்கப்படலாம், இல்லை என்னுடைய நிம்மதி பாதிக்கப்படலாம். நான் வந்து ஆன்மீக அரசியல் அப்படின்னா ஆன்மீகத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு என்ன வேணும், நிம்மதி வேணும், என்னோடய நிம்மதி போயிடும் ஃப்யூச்சரில், இதில் இருந்தாலும் அரசியலில் இருந்தால் நிம்மதி போயிடும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அப்போ இதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, டாட்டா அப்படின்னு காமிச்சிட்டாரு. ஆனால் நம்ம தளபதி விஜய் என்ன பண்ணாருங்க, இந்த 3மே அவருக்கு பாசிட்டிவாக இருந்தது. இந்த 3 பற்றி என்ன நினைக்கிறாரு, தன்னை பற்றி என்ன நினைக்கிறாரு, இந்த உலகத்தை பற்றி என்ன நினைக்கிறாரு, ஃபியூச்சரை பற்றி என்ன நினைக்கிறாரு, இது 3ஐயும் பற்றி அவர் வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு வேற இன்னொரு சிபிடியில் இன்னும் நிறைய விஷயங்களை நாளைக்கு பார்க்கலாமா?